அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். அடுத்து 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ இமீடியட்டாக இந்த 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸை வாங்கி படிங்க. இது 10 யூனிட்ஸ்க்குமே இருக்கும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து 250 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஸோ 10 யூனிட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த புத்தகத்தில் நீங்கள் கான்செப்ட் வைஸ் நல்லா படிச்சிங்கனாவே போதுமானது. 10 யூனிட்ஸையும் ஃபுல் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அடுத்து டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்ணுறேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போது சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு ரிப்பீட்டேஷன் ப்ராப்ளம் தான். இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் தட் ஒய் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ரீமல் ஆஃப் த ஃபங்க்ஷனல் ஜே ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இன்டெக்ரல் 0 to 1 y square minus 4 into y into y dash plus 4 into y dash square into dx. Subject to the condition y of 0 equal to 1 and y dash of 0 equal to 1 by 2. Then which of the following statement are true? Option A, y is a convex function, y is a concave function, y of x1 plus x2 equal to y of x1 into y of x2 for all x1 comma x2 belongs to closed door 0 comma 1, and y of x1 into x2 equal to y of x1 plus y of x2 for all x1 comma x2 belongs to closed door 0 comma 1. ஸோ இந்த இனிஷியல் கண்டிஷன் வச்சு நான் ஃபங்க்ஷனை கொடுத்துருவேன். இது நம்ம சால்வ் பண்ணணும் அவசியம் இல்லை, பட் சால்வ் பண்ணாலும் அதே சொல்யூஷன் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு y of 0 equal to 1 வரணும், y dash of 0 வந்து 1 by 2 வரணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னுடைய y of x என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா e power 1 by 2 into x செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து எஃப்னு சூஸ் பண்ணி எஃப் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 into y into y dash ப்ளஸ் 4 into y dash ஸ்கொயர் போட்டு ஆயிலர் லெக்ரான்ஜ் ஈக்குவேஷன் டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டி எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். இந்த இனிஷியல் கண்டிஷன்லாம் சால்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஓகே, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டேன், ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வர வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து இதுதான் கிடைக்கும். என்னது e பவர் 1 by 2 x 1 by 2 into x. ஸோ இந்த ஃபங்க்ஷனாக உங்களுக்கு சொல்யூஷனாக வரும். செக் பண்ணி பாருங்கள். y of 0 போடுங்க. y of 0 போட்டிங்கன்னா e பவர் 0 1 வந்துடும். y dash of x கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 0 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 1 by 2 into e பவர் 1 by 2 x at x equal to 0 போட்டிங்கன்னா y dash of 0 equal to 1 by 2 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற இந்த ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது கான்வெக்ஸ் ஃபங்க்ஷனா. கான்வெக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன, டெரிவேட்டிவ் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்ன, y dash of x என்ன கிடைக்கும், 1 by 2 into e power 1 by 2x. ஃப்ரம் 0 to 1 இது ஆல்வேஸ் நவாக இருக்கும், கிரேட்டர் தென் 0 இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் வந்து கான்வெக்ஸ், கான்கேவ் கிடையாது. கான்கேவ்னா y dash of x வந்து லெஸ் தென் 0 இருக்கும்னு அர்த்தம். இது வந்து கான்கேவ். ஓகே, கான்வெக்ஸ்னா பாசிட்டிவாக இருக்கும்னு அர்த்தம். இது கான்வெக்ஸ், மைண்ட் வச்சு. அடுத்து இப்போ y of y1 plus y2 வந்து y of y1 into y of y2 அது ஒரு தான் நம்ம செக் பண்ணால் போதும். வரும்ல, கண்டிப்பாக வரும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ e பவர் 1 by 2 into x1 plus x2 போட போகிறீங்க. இதான் உங்களுடைய y of x1 plus x2. இது வந்து என்னன்னு எழுதிக்கலாம், ப்ராடக்ட் ஆஃப் e power 1 by 2 into x1 into e power 1 by 2 into x2 எழுதிக்கலாம், which is nothing but y of x1 into y of x2. சிம்பிள் இல்லை? ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்ட் சி ப்ராப்ளம். நீங்கள் அப்படியே சொல்லையா மார்க் வாங்கிட்டு போகலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பார்ட் பி ஒரு பார்ட் சி கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஃபோர்த் ஆப்ஷன் வராது, செக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த e power 1 by 2 xக்கு ஃபோர்த் ஆப்ஷன் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் சமேஜனாக ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 3 தான் கரெக்டு. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் வந்து கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அண்ட் ஃபங்க்ஷனல் ஈக்குவேஷனுக்கு மட்டும் 250 ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஸோ அந்த புக்லெட் வாங்கி படிங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எந்த கொஸ்டினுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. அது நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா கான்செப்ட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.